ஹலோ மக்களே, நம்ம மண்டே வந்து பார்த்திங்கன்னா குறும்பட்டி போயிருந்தோம். ஏன் மண்டேனா சண்டே சாட்டர்டே ஃபுல்லாக பொங்கல் லீவில் கஜன்னு கூட்டம் இருக்கிறதா நியூஸ்லேயே போட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தனால மண்டே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா, ஜெய், நான், அப்புறம் என்னோடய தம்பி எல்லாம் கூட்டிகிட்டு நம்ம வந்து குறும்பட்டிக்கு வந்து போயிருந்தோம். ஸோ குறும்பட்டி வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல காமான ப்ளேஸு, உங்கள் குழந்தைங்களும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து போகலாம். ஸோவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மீனுக்கு வந்துவிட்டோம். இந்த மீன் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக இதை புதுசாக கட்டியிருக்காங்க இந்த பில்டிங்கு. உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏசி, சில்லுன்னு அந்த புதுசாக அந்த மீனை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண் கவரும் வர்ணங்களில் மீன்கள் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது. அந்த கண்ணுக்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மீன் வந்து வச்சுருந்தாங்க. அதோட பேரெல்லாம் கூட எழுதி வச்சுருந்தாங்க. டைம் இருந்தால் கண்டிப்பாக படித்து பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப 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 நல்லது. ஸோ புதுசாக இருக்கிறதுனால என்னவோ அது நல்லா ஃப்ரெஷ் லுக்கில் இருந்தது, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் போக மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணலனா தான் அதோட அது எப்படி இருக்குன்னு தெரியல. பட் மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம 80 ரூபா கொடுத்து மீன் கண்காட்சிலாம் போகிறோம்ல, அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லைங்க. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. நீங்களே பாருங்கள், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மீன் வச்சுருந்தாங்க. ஒன்று பார்க்கவே கண்ணுக்கு சூப்பராக இருந்தது. அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கீழே இருக்கிற அந்த இறக்கத்தில் அப்படியே இறங்கிட்டோம். ஏன்னா உயிரியல் பூங்கா பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே போங்கன்னா ஒன்றும் பிளானும் இருக்காது. சுற்றி காடு மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு எங்கே வேணுமோ அங்கே போனால் லாஸ்ட்டில் கனெக்ட் ஆகிக்கலாம். போகிற வழியிலே இந்த மாதிரி குட்டியாக ஒரு கோலா இருந்தது. அப்புறம் அப்படியே மரம், இயற்கையோட வாழ நீங்கள் நிலைத்தீர்கள் என்றால் உயிரியல் பூங்கா குறும்பட்டிக்கு வாங்க. நல்லாயிருக்கும், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஜாலியாக ஒரு வாக்கு ரைட் அப்படின்னு போட்டு அப்புறம் பாம்பு இருக்குமோ அப்படின்னு நினச்சி உள்ளே போய் குடுன்னு மேலே ஏறி ஜெய் போய் பார்க்குறான். ஒன்றுமே இல்லை, பாம்பு எதுவும் இல்லை அந்த கூடாரத்தில். அடுத்தது அப்படியே கீழே வந்து இறங்கி அடுத்த செக்ஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். சரி, இந்த செக்ஷனை என்ன அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாலம் மாதிரி வந்தது. இதுவுமே இப்போ புதுசாக கட்டினதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாலத்துக்கு அடியில் ஒரு சின்னதாக தண்ணி மாதிரி இருந்தது. ஸோ மேடம் பார்த்திங்கன்னா போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிங்க ஃபோட்டோக்கு. ஸோ மேடம் வர பயங்கரமாக போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. ஸோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு செக்ஷனுக்கு போயிட்டோம். இந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பறவைகள், பறவை, அப்புறம் பாம்பு, இந்த மாதிரியான வெரைட்டிஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. நமக்கு நிறைய டைம் இல்லாதனால ஒரு பாதி மட்டும் தான் நம்ம பார்த்தோம். இன்னும் மான்லாம் இருக்கும், அந்த பக்கம் போகலை, டைம் இல்லாதனால. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிளி இருந்தது. பச்சை கிளி, அதுக்கப்புறம் அந்த பச்சை கிளி வந்து என்னென்ன சாப்பிடும், அதோட பருவகாலம் என்ன, இனப்பெருக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த போர்டில் எழுதியிருந்தாங்க. ஸோ டைம் கிடைச்சா கண்டிப்பாக படித்து பாருங்கள், யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களை கூட்டுவாங்க. நிறைய சயின்ஸ் வந்துட்டு பேர்ட்ஸ் பற்றினது, பேர்ட்ஸோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க படிப்பாங்க 6th 7th போகிறாங்கன்னா. ஸோ அவங்கள கூப்பிட்டு வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட வாழ்விடம் எப்படி இருக்கும், அது என்ன வகையான உணவு சாப்பிடணும்னு எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மரத்துலேயுமே அது என்ன மாதிரியான மரம் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்தோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா நாய்கள் அப்படின்னு போட்டு அது மர நாய்கள்னு ஒன்று இருந்தது. பட் ஆனால் அது வந்து தூங்கிட்டு இருந்தது, நமக்கு தெரியல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆமை வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்டு இருந்தது. நம்ம போன டைமில் குட்டி ஆமை ஒரு 2 வச்சுருந்தாங்க. அதோட டீட்டெயில் கூட இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒன்று தான் பாம்பு. ஸோ கீழே பார்த்திங்கன்னா கண்ணாடிக்கிட்டேயே நிறைய பாம்பு, அதுக்கப்புறம் அந்த மரத்தோட நிறத்துலேயே ஒரு பாம்புக்குமே அதோட பேர்கள் எல்லாமே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் பாம்பு, என்ன பாம்புன்னு மறந்து போச்சு. ஆனால் எல்லாமே கண்ணாடியில் எழுதியிருந்தாங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா நல்லா பாருங்கள், என்ன மாதிரி அரைகுறையாக பார்த்துட்டு வராதிங்க. ஸோ நல்லா தெளிவாக உட்காந்து பொறுமையாக பார்த்துட்டு வாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, பார்க்க பயங்கரமாக இருக்குல்ல. இது மாதிரி நிறையா பாம்பு இருந்துச்சு. போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறதோட நேரில் போய் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து சேலமில் குருவம்பட்டியில் இருக்குது. ஏற்காடு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்க் தான் இந்த குருவம்பட்டி. ஸோ இந்த பார்க் பற்றி டீட்டெயில் இன்னும் வேணும்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ கூட போடுறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செவரில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் ப்ரிண்ட்ஸ் இருந்துச்சு. குட்டி குழந்தைங்களை கூப்பிட்டு வரீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட் ப்ரிண்ட்ஸ் சொல்லித்தாங்க. இது வந்து சிலபஸாகவே வரும். ஸோ நம்ம என்ன தான் புக்கை வச்சு படித்தாலும் இந்த மாதிரியான உயிரியல் பூங்காக்கு நீங்கள் கூப்பிட்டு வரும்போது குழந்தைங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, நிறைய கற்றுப்பாங்க. இதெல்லாம் மறக்காது. ஸோ அது அவங்க ஞாபகம் இன்னும் நல்லா அவங்க மைண்டில் ஞாபகமாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த செக்ஷன் போயாச்சு. அடுத்தது எங்கே போகணும் அப்படின்னு பார்க்குறதுனா நிறைய காடு தான். ஃபுல்லாகவே இங்கே ஃபுல்லாக சுற்றினா காடு தான் இருக்கும். நம்ம வந்து பாதி செக்ஷன் தான் போயிருந்தோம், பாதிக்கு மேலே நம்ம கிளம்பியாச்சு. அடுத்தது வந்து பார்க்குக்கு போனோம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் மாதிரி கொஞ்சம் தூரம் ஏறினிங்கன்னா மேலே வந்து பார்க் இருக்கும். ஸோ பார்க் செக்ஷனுக்கு முன்னாடியும் புதுசாக வந்து அந்த ஃபவுண்டேஷன்
ஃபவுண்டைன் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்துட்டு மேலே வந்து பார்க்குக்கு போயிட்டோம். பார்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து முதலை இருந்தது. ஸோ முதலை வந்து எது உண்மை எது சிலையாக செஞ்சுருக்காங்கன்னே தெரில. அந்தளவுக்கு முதலை இருந்தது. நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அது சிலையா இல்லை உண்மையான முதலையானே எங்களுக்கு தெரியல. பட் பார்த்துட்டு அப்படியே வந்து ஆமை வந்து நல்லா விசிபிளாக தெரிஞ்சு அந்த இதை சுற்றி சுற்றி நிறைய ஆமை இருந்தது. இன்னும் நிறைய புதுசாக விலங்குகள் கொண்டு வந்தான்னு சொன்னாங்க. ஆனால் நான் தான் டைம் இல்லைன்னு வந்துட்டோம். ஸோ இன்னொரு நாள் போனால் உங்களுக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஆமைங்க வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஆமைக்கு பற்றின டீட்டெயிலும் அதில் இருந்தது. அதுக்கு என்ன ஏஜ், அதோட லைஃப் டைம் என்ன, அது என்ன மாதிரியான ஃபுட் சாப்பிடும், இது என்ன வகையான ப்ரீடான ஆமை அப்படிங்கிறது முதற்கொண்டு இருந்தது. இது வந்து ரெட் டோட்டைல்ஸ் அந்த மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு அருவி மாதிரி ஒரு செட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தீம் பார்க் இருந்தது. ஸோ தீம் பார்க்கில் வந்துட்டு ஜஸ்ட் மோமெண்ட் வந்து நிறைய ராட்டினம் அந்த மாதிரியான இதெல்லாம் இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா சேலம்லேருந்து ஒரு இடத்த மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ டாட்டா பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றின மோர் வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க. டாட்டா பாய்.